ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி டெய்லியும் வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் டெய்லியும் வரக்கூடிய எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த இணையதளத்தினுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆய்வக நுட்புணர், அது பார்த்திங்கன்னா லேப் டெக்னீஷியன் காலி பணியிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் தகுதியானவர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் என மாநகராட்சி ஆணையர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஈரோடு மாநகராட்சி பகுதியில் தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆய்வக நுட்புணர் லேப் டெக்னீஷியன் போஸ்ட் 4 காலி பணியிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் தகுதியானவர்கள் பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட உள்ளனர். ஸோ இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் போஸ்ட்லாம் கிடையாது கேட்டுங்களா. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நிரந்தரமும் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் தற்காலிகமானது, ஒப்பந்த அடிப்படையிலானது. ஸோ இந்த பணிக்கு, அதாவது இந்த லேப் டெக்னீஷியன் பதவிக்கு பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் எவ்வளோ தராங்கன்னா ரூபாய் 13,500 சம்பளம் தராங்க. ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கணும்னா என்ன படிச்சிருக்கணும்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா டிஎம்எல்டி பட்டய படிப்பு முடிச்சிருக்கணும், அல்லது சிஎம்எல்டி சான்றிதழ் படிப்பு முடிச்சிருக்கணும். ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா வரும் 25ஆம் தேதிக்குள் பார்த்தீங்கன்னா ஆணையர், ஈரோடு மாநகராட்சி அலுவலகம், மீனாட்சி சுந்தரனார் சாலை, ஈரோடு என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.